இன்னைக்கு நார்மலா உட்காந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கப்போ, ஒரு அக்காவோட வீடியோ வந்துச்சு. சரி அந்த அக்கா என்னடா பேசுறாங்கன்னு பார்த்தா, டயட்ல மனுஷன் இருப்பானா? உலகத்தையே மாத்தி எறிது. இனிமேல் மனுஷன் டயட்டுக்குள்ளேயே போகக்கூடாது. எப்படி இருந்தா சாகத்தானே போறோம். எதுக்கு இப்படி டயட் இருக்கணும்? எனக்கு புடிச்சத நான் சாப்பிட்றேன்னு சொல்லி கண்டத போட்டு மேய் மேய்ன்னு மேய்றாங்க. அந்த அக்காட்ட ஒரே ஒரு விஷயம் தான் நான் கேட்கணும். ஆக்சுவலா அந்த வீடியோ ஆட் பண்ணலான்னு பார்த்தேன். அது ஏதாவது ப்ராப்ளம் ஆகுன்னு தான் ஆட் பண்ணல. சரி, உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சாக போறோம்ன்னு தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் சாகத்தான் போறோம் கரெக்ட்டு. அப்புறம் எதுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் ஆசை உங்களுக்கு வந்துச்சு. நீங்க நார்மலா சாப்பிட்டுட்டே இருந்திருக்கலாமே! அப்போ ஏதோ உங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அதனால நான் வந்து நீங்க வெயிட் லாஸ்க்குள்ள வந்திருக்கீங்க. அத உங்களால ஃபாலோ பண்ண முடியல. ஸோ நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கு நொண்டி சாக்குலாம் தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க. வெயிட் லாஸ் பண்ணணும், இல்ல உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு கோல் இருந்தாலும், நம்ம அத செஞ்சு காட்டணுங்கிற ஒரு வெறி வரணும். இல்லன்னா இந்த மாரி நொண்டி சாக்கு நெறையா சொல்லலாம். ஸோ நொண்டி சாக்க வுட்டுட்டு ஜெயிச்சு காட்டுங்க. சரியா? சரி, இன்னைக்கு வந்து 24வது நாளு. காலையில எந்திரிச்சுட்டு வழக்கம் போல ஜிம்லாம் போயிட்டு வந்துட்டு, இன்னைக்கு ஜிம்ல என்ன ஒர்க் அவுட் போட்டேன். செஸ்ட்டும், ட்ரைசெப்பும். அத முடிச்சுட்டு வந்து குக்கிங் வேலைய முடிச்சுட்டு ராகவேந்திரா கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஏன்னா இதுவரைக்கும் போனதே இல்ல. இங்க திடீர்னு பார்த்தங்காட்டி ராகவேந்திரா கோயிலுக்கு போனேன். ரொம்ப மனசு பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் மதியானம் கொண்டு போன கேரட்டு, அதுக்கப்புறம் சிக்கனு இதெல்லாம் சாப்பிட்டு லஞ்ச கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஆஃபீஸ்ல கொஞ்சம் சீக்கிரமாவே வேலை முடிஞ்சிருச்சு. அதனால நேரமே கிளம்பிட்டேன். ஸோ இனிமேல் எல்லாரும் நொண்டி சாக்கு சொல்லாம, அவங்கவங்க கோல அச்சீவ் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. டாட்டா பாய்.